வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற தாந்திரிகம் பார்த்திங்கன்னா ஆண் பெண் விஷயம்தான். இது பார்த்திங்கன்னா யார் யாரை பயன்படுத்தலாம்னு பார்த்திங்கன்னா, நெருங்கிய ஆணையோ அல்லது பெண்ணையோ ஈர்ப்பதற்காக இதை பயன்படுத்தலாம். சரிங்களா? இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய், 1 கிராம்பு. சரிங்களா? வேறு எதுவும் தேவையில்லை. இது செய்ய வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா, ஆணாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை, பெண்ணாக இருந்தால் வெள்ளிக்கிழமை. செய்ய வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா, ஆணாக இருந்தால் காலையில் 6 மணி, பெண்ணாக இருந்தால் மாலை 6 மணி. ஏன்னா பெண்களுக்கு இரவில் பவர் அதிகம், ஆண்களுக்கு பகலில் பவர் அதிகம். இது அனைத்து ஆணும் பெண்ணுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். சரியா? சரி, இதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்திங்கன்னா, அன்றைக்கி நீங்கள் குளிச்சுட்டு ஒரு வெள்ளை ஆடை, சரிங்களா, சட்டை மட்டும் வெள்ளை கூட போட்டுக்கோங்க. பெண்களாக இருந்தால் சாரி மட்டும் வெள்ளையாக போட்டுக்கோங்க, அல்லது வெள்ளை கலர் கச்சி பாய்ச்சி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏதோ சரிங்களா, வச்சுட்டு உங்கள் வலது கையில் கட்டிக்கோங்க. கட்டிட்டு வலது கையில் அந்த மணிக்கட்டில் கயிறு கட்டுவாங்க பார்த்திங்களா, அது மாதிரி ஒரு கச்சிப்பை கட்டிக்கோங்க. கட்டிட்டு சிவப்பு மை பேனா ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் நான் எழுதியிருக்கேன் பார்த்திங்களா, அது மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு நல்லா உங்களால் அந்த உள்ளங்கையை எவ்வளோ மடக்க முடியுமோ மடக்கி ஒவ்வொரு முறையும் 108 முறை சொல்ல வேண்டும். சரிங்களா? இதை வலது பக்கமாக 108 முறை, இடது பக்கமாக 108 முறை. சரிங்களா? ஒவ்வொரு முறையும் சுற்றி சுற்றி சொல்லணும். சரிங்களா? சொல்கிற ஒட்டிக்கு உங்கள் கை வலிக்கும். வலித்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் சுற்றினா தான் அவங்க உங்களுக்கு வசியம் ஆவார்கள், இல்லை என்றால் ஆக மாட்டார்கள். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். எதுவும் நம்பிக்கையோடு செய்யுங்க. சரிங்களா? செஞ்சு முடிச்ச பின்னாடி இதை என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, கிராம்பை அவனுக்கும், ஏலக்காயை பெண்ணுக்கும் கொடுத்துருங்க. சரிங்களா? கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வசியமாவதை நீங்களே கண்கூட பார்க்கலாம். சரிங்களா? உடனே நீங்கள் எதிர்பார்த்த முறையால் நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உங்கள் பக்கம் சாய்வாங்க. சரிங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் நடக்கும். சரிங்களா? நிறைய நண்பர்கள் இன்றைக்கி வசியமானால் நாளைக்கே வசியம் ஆகிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஒரு சில வகையில் அது சாத்தியம்தான். ஒரு சிலர், அதாவது ரொம்ப நெருங்கி பழகிய நண்பர்களாக இருந்தால் இது மாதிரி நடக்கலாம், அல்லது கணவன் மனைவியாக இருந்தால் இது மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. மீதி யாரும் தேவையில்லாமல் நடப்பதற்கான பாசிபிள் இல்லை. சரிங்களா? சரி நண்பர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு அடுத்த தொகுப்பில் அதற்கான விளக்கத்தை கொடுக்குறோம். டெய்லி இனிமேல் லைவ் ப்ரோக்ராம் போடலான்னு இருக்கோம். அதுலேயும் உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். சரிங்களா? அது எப்போ நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ தான் கொடுக்க முடியும். சரிங்களா? சரி, நன்றி, வணக்கம்.